Hello students. இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நார்மலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மாடுலஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்குவோம். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குன்னா பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஒன்லி கன்சிடர் ஆஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துப்போம். நீங்கள் அல்ஜிப்ராவில் பார்க்கும்போது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 5 இதோட மீனிங் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம், எக்ஸ் லெஸ் தென் 5 கிரேட்டர் தென் -5 இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ரியல் நம்பர்ஸில் நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாடுலஸ். If z equal to x plus iy, then the modulus of z denoted by mod z is defined by square root of x square plus y square. Real term and imaginary terms ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கொயர் வேல்யூக்கு தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த பாயிண்ட்டை பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவோம். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை தான் நம்ம சம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பார்க்க போகிறோம். இங்கே மாடுலஸ் ஐன்னு இருக்குது. இதில் ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் ஐ மட்டும் இருக்குது. இமேஜினரி பார்ட்டோட இமேஜினரி வேல்யூ என்னென்னு சொல்லலாம், 1. ஸோ நம்ம மாடுலஸ் ஐ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு இதில் -12 ஐன்னு இருக்குது. நீங்கள் நார்மலாக -12 ஐ மாடுலஸ்னால் நீங்கள் என்ன போடுவீங்க, மிஸ் மாடுலஸ்னால் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்குவோம், ஸோ 12 ஐன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கும்போது ரியல் வேல்யூ எக்ஸ், இமேஜினரி வேல்யூ ஒய். இமேஜினரி பார்ட்டோட ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஒய். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் தான் நம்மளுக்கு என்னென்னு இருக்குது, மாடுலஸ் எக்ஸ், மாடுலஸ் இசட். சரியா? ஸோ நம்ம இதில் என்ன பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ மட்டும் இருக்குது. ஸோ நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு 12 மட்டும் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாடுலஸ்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருன்றது என்னவா இருக்குது, இப்போ மாடுலஸ் இசட் ஸ்கொயர், மாடுலஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூவாக இருக்குது. சரியா? ஸோ இந்த நோட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன நோட் இருக்குது, இசட் ஸ்கொயர் மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். வெரி 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 இம்பார்ட்டன்ட். Properties of a complex number. Modulus of a complex number. Modulus z is equal to z bar. Z ஓட மாடுலஸும் z பாரோட மாடுலஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸ் இங்கே பார்த்தீங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் மைனஸ் ஐஒய், இது ரெண்டையும் இதுக்கு நீ பார் எடுக்கிறீனாலும் நம்மளுக்கு என்ன மாடுலஸ் எடுத்தீங்கனாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இதுக்கு நீ மாடுலஸ் எடுத்தீங்கனாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஏ இசட் அண்ட் இசட் பாரோட மாடுலஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இசட்1 5 + 3i எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இசட்2 ஈக்குவல் டு 7 + 3iக்கு பதிலாக 6i எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 12 + 9i கிடைக்குமா? இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 144 + 81. 144 + 81
225ன்னு ஆன்சர் கிடைக்கும். 225. நெக்ஸ்ட்டு இந்த சேம் வேல்யூக்கு நம்ம செப்பரேட் மாடுலஸ் எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 25 + 9 that is 34. இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் 49 + 36 சம்திங் ஆன்சர் 100க்குள்ளே ஒரு நம்பராக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்குது? இந்த 225 விட இங்கே கிடைக்கிற இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணுற வேல்யூங்கிறது நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டியே சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் Z1 + Z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு எடுக்கிற மாடுலஸ் எதுக்கு லெஸ் தென்னாக இருக்கும்? செப்பரேட்டாக இருக்க மாடுலஸ் வேல்யூ. இப்போது மாடுலஸ் வேல்யூ என்ன இருக்குது? ஒரு Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 another காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எடுக்கிற மாடுலஸ் வேல்யூ எதை விட லெஸ் தென்னாக இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2. இங்கே எடுக்கிற மாடுலஸ் வேல்யூ Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எடுக்கிற மாடுலஸ் வேல்யூவையும் Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் எடுக்கிற மாடுலஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணுற வேல்யூவை விட இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எடுக்கிற மாடுலஸ் வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்கே ஸ்பேஸ் இல்லை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு. நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இது மாடுலஸ் Z1 × Z2 ஈக்குவல் டு மாட் Z1 × Z2 மாட் Z2. இந்த கண்டிஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே சேம் கண்டிஷன்லேயே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த ஆன்சரே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த Z1 இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிற வேல்யூவும் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினில் 2 கண்டிஷனையும் சேமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுற வேல்யூ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுற வேல்யூ விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிற வேல்யூ 2 மாடுலஸ் இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் மாடுலஸ் எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணுற மாடுலஸ்க்கு ஈக்குவலாக கிரேட்டராக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இப்போது மாடுலஸ் Z1/Z2 இஸ் ஈக்குவல் டு மாட் Z1 டிவைடட் பை மாட் Z2. இந்த சேம் கண்டிஷனே தான். இது சம்குள்ளே பிட்வீனில் ஒரு 1 மார்க் லெவலில் யூஸ் பண்ணுவோம். 5 × 6 30ங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே Z⁴n மாடுலஸ் ஆஃப் Z⁴n இஸ் ஈக்குவல் டு மாட் Z ஹோல் பவர் n நம்ம சொல்லுவோம். இதில் n இஸ் த இன்டீஜர். நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் Z ஒரு வேல்யூ இருக்குது, அதோட ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z. எப்போவுமே எப்படி இருக்கும்? ரியல் பார்ட்டில் இருக்குது எக்ஸ் வேல்யூ Z ஈக்குவல் டு x + iy. இதில் ரியல் பார்ட் என்ன இருக்குது? எக்ஸ். ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? மாடுலஸ் Z நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்கும்? x² + y². இந்த x² + y² வேல்யூவை விட லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டு எப்படி இருக்கும்? அந்த மாடுலஸ் x² + y² மாடுலஸ் Z-ஓட ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக தான் இமேஜினரி வேல்யூ இருக்கும். இமேஜினரி வேல்யூனா இங்கே என்ன இருக்குது? y. சரியா? இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்? ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 Z2 we have mod Z1 + Z2
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் Z1 ப்ளஸ் மாட் Z2 அப்படின்றது கொஷினை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு செப்பரேட்டாக எடுத்துக்காமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் மாட் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயரை நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் படித்தோம், Z இன்ட்டு Z பார் இஸ் ஈக்குவல் டு மாட் Z ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோமா. இந்த 2 வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னு பார்த்தோமா. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலையும் பார்க்க போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மாடுலஸ் மாட் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார். இங்கே Z பிளேஸில் Z1 ப்ளஸ் Z2 இருக்குது. ஸோ நம்ம Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z1 ப்ளஸ் Z2 பார்னு எடுத்துக்கிறோம். இந்த பார் நம்ம நார்மலாக கான்ஜுகேட் எடுத்து பார்த்துருக்கோம் இல்லையா, Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செப்பரேட் பார்ஸை நம்ம எடுத்துக்கலாம். Z1 ப்ளஸ் மாட் Z2 அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது செகண்ட் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் நம்மளுக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன், Z1 இன்ட்டு நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு Z1 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் லாஸ்ட்டு ஸ்டெப்லேயும் எந்த சேஞ்சுமே கிடையாது. மிடில் இருக்க ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். என்னென்ன ஆல்ட்ரு பண்ண போகிறோம், Z பார் ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு Zன்னு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். Z பார் பார் Z பாருக்கு பாராக இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், Zக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, Z1 Z2 பார் ப்ளஸ் Z1 பார் Z2 அப்படின்னு இருக்கா. இதுக்கு இதில் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் Z1 பார் பார் நம்ம டபுள் பார் போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல்னு தான் மீனிங். டபுள் பார் இருந்துச்சுன்னா மீனிங் இப்போ இந்த பார் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பார் வந்துடும். நெக்ஸ்ட்டு Z2க்கு ஏற்கனவே ஒரு பார் இருக்கா, லிசன் பண்ணுங்க, Z1 பார் Z2 அப்படி இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக ஒரு Zன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இனி என்ன செய்யணும், Z பார் ஹோல் பார்னு போடணுமா. இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், Z1 பார் Z2 டபுள் பார் நம்ம யூஸ் பண்ணுவோமா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Z1 பார் Z2 பார் இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பார் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, Z1. நெக்ஸ்ட்டு இந்த பாரை நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது Z2 பார்னு இருக்குது. இங்கே மேலே காமனாக போட்டிருக்க பார் எகெயின் ஒரு பாரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த ஸ்டெப். ஓகேவா, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், Z1 பார் Z2 பார் டபுள் பார் போட்டோன்னா இது எதுக்கு இதான் ஈக்குவல், Z1 பார் Z2 பாருக்கு ஈக்குவல். ஃபஸ்ட்டு பாரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது Z1 மட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பார் நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது Z2 பார் கிடைக்குது. மேலே இருக்க பார் அப்படியே இருக்குது. சரியா, அந்த ஸ்டெப்பு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும், மிஸ்டேக் இல்லாமல் போடணும். நெக்ஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்க வேல்யூ ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கா. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், Z பார் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்குவோம், என்ன இருக்குது, Z1 ப்ளஸ் Z2 பார் ஹோல் பார் ப்ளஸ் Z1 Z2 ஹோல் பார்னு இருக்கா. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம இது எதை விட எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இப்போ நம்ம Z ப்ளஸ் Z பார் டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் Zன்னு ஒரு கண்டிஷன் நம்ம கான்ஜுகேட்டில் படிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். Z1 Z2 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ஹோல் பார். இங்கே இந்த வேல்யூவை நம்ம Z எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூவை Z பாராக எடுத்துக்கும் போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் Z ப்ளஸ் Zக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, இங்கே Z பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, Z1 Z2 பார் இருக்குது. ஓகேவா, நம்ம இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், ரியல் பார்ட் ஆஃப் Z அப்படின்றது Z ப்ளஸ் Z பார் டிவைடட் பை 2க்கு ஈக்குவல்.
இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது z ப்ளஸ் z பாரோட வேல்யூ ரியல் பார்ட் ஆஃப் z இருக்கும். அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 ரியல் பார்ட் ஆஃப் z பார்ன்றது எதை விட கிரேட்டர் தான் இருக்கும். இப்போ அங்கே அனதர் கண்டிஷன், நம்ம எந்த கண்டிஷன் படித்தோமா, மாடுலஸ் இசட்டோட வேல்யூ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை விட ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்இக்வாலிட்டி இருக்கா, இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம், இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கண்டிஷன் நம்ம மாடுலஸ் இசட் எதை விட பிக்கஸ்ட்டாக இருக்கும், ரியல் பார்ட் ஆஃப் இசட்டாக இருக்கும். ஸோ இங்கே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே இருக்க 2 ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 பார் மாடுலஸ் z1 z2 பாராக கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பும் ஈக்குவல். இதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த 2 ஸ்டெப்பு ஈக்குவல்ன்றதுனால இங்கே ஈக்குவல் போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லிடு, z1 ப்ளஸ் z2 z2 பார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 பார் ஹோல் ஸ்கொயர். டபுள் சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ நம்ம இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீ ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுத்திங்கனாலும் செப்பரேட் மாடுலஸை விட ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் z1 z2 இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன். காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்க 2 நம்பர்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எப்படி மென்ஷன் பண்ணுவோம், மாடுலஸ் z1 மைனஸ் z2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மாடு z1 z2 அப்படின்றது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸுக்கு மாடுலஸ். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். சேம் ஃபார்முலா தான். நம்ம 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேயும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 2 கண்டிஷன்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஆல்ரெடி படித்தோம். z1 ப்ளஸ் z2 பார் இந்த கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இங்கே கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. z1 அண்ட் z1 மைனஸ் z2 less than or equal to modulus z1 plus modulus z2. Next, இந்த value modulus of z1 modulus z1 minus modulus z2 less than or equal to modulus of z1 plus z2. இது அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்தது எழுதியிருக்காங்க. ஃபைனலாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிஷன்ஸை கிளியராக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மாடலிங். அதாவது செப்பரேட்டாக ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிற வேல்யூ செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதே தான். இசட் பார் இசட் மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம இசட் பார்னு எடுத்துக்குவோம். இங்கே இசட் பிளேஸில் என்ன இருக்குது, z1 z2 இருக்கிறதுனால நம்ம z1 z2 இன்ட்டு z1 z2 ஹோல் பார்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை நான் செப்பரேட் பண்ண போகிறேன். இசட் பார் நம்ம என்னென்னு சொல்லலாம், z1 z பாரை நம்ம z1 ஸ்கொயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸையும் ஜாயின் பண்ணும்போது என்னென்னு சொல்லலாம், z2 பார் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். சரியா?
நெக்ஸ்ட்டு இது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது மெனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சேம் கண்டிஷனே தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Z1, Z2, Z3 are 3 complex numbers such that கொஷினில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாடலஸ் Z1 is equal to 1, மாடலஸ் Z2 equal to 1, மாடலஸ் Z3 also equal to 1 and mod Z1 plus Z2 Z3 is also equal to 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 by மாடலஸ் ஆஃப் 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3. ஸோ இதில் எல்லா வேல்யூவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதை நார்மலாக 1/2 + 1/3 இருந்துச்சுன்னா நீ எப்படி போடுவ? எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தடில் போட்டாலும் போடலாம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கிவன் கண்டிஷன் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? Z⁻² ஈக்குவல் டு Z பார்ன்ற கண்டிஷன் தெரியும். அந்த கண்டிஷனை அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். Z1 மாடலஸ் Z1² இஸ் ஈக்குவல் டு 1. இதோட மீனிங் என்ன? Z1 Z பார் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த கண்டிஷன் Z2 Z2 பார் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தேர்டு கண்டிஷன் நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த கண்டிஷன்லேருந்து Z1 பாரோட வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது 1/Z1. ஏன் 1/Z1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? அங்கே இருக்கிற ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூங்கிறதுனால நம்ம 1/Z1, 1/Z2, 1/Z3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம அனதர் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது? Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படிங்கும்போது நம்ம இதை ஜென்ரலாக Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார்னு எடுத்துக்குவோம். அதே சேம் கண்டிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு Z1 ப்ளஸ் Z2 Z3 ஹோல் பார்ன்றது எந்த வேல்யூக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். மாடுலஸ் Z பார் அண்ட் மாடுலஸ் Z போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் கன்சிடர் பண்ணிட்டோம். இதோட வேல்யூ அங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2 ஷோ தட் இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு மிடில் இருக்க வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். Z + 3 + 4i கொடுத்துருக்காங்க. Z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 + 4iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம ட்ரையாங்குலர் இன்ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணும்போது மாடுலஸ் Z ப்ளஸ் மாடுலஸ் 1/1 + 3iன்னு சொல்லலாம். அப்போ நம்ம இங்கே இன்ஈக்வாலிட்டி ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும்போது இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? மாடுலஸ் Z வேல்யூ 2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம மாட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் 3² + 4². 3² + 4² வேல்யூ 9 + 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? Z + 3 + 4i ≤ 7க்கு ஈக்குவல். இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? ட்ரையாங்குலர் இன்ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். Z1 + Z2 is <= mod Z1 ப்ளஸ் mod Z2 அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கு? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படித்தோம். மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 is greater than or equal to மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 அப்படின்ற ஒரு கண்டிஷன் படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணும்போது இங்கே ஆன்சர் என்ன கிடைக்குது? 3. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? 7ஐ விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், 3ஐ விட பிக்கஸ்ட்டாக இருக்குன்றதுனால இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சைடில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நோட்டில் மென்ஷன் பண்ணணும். சரியா? இந்த டிஸ்டன்ஸு தான் அவங்க 2ன்னு கொடுத்துருந்தாங்க. இமேஜினரி பார்ட்லேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 7, அதுக்கு பிட்வீனில் இருக்கிறது 3. இந்த சர்க்கிள் மேக் பண்ணுற வேல்யூ தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இந்த டயக்ராம் நீங்கள் போடணும். இந்த நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஏற்கனவே படித்ததே தான். இந்த கண்டிஷன் இன்ஈக்வாலிட்டியே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு show that the points or the vertices of the equilateral triangle. இப்போது இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் பிளேன் ரியல் பார்ட் இமேஜினரி லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நார்மலாக டிஸ்டன்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலா Z1 மைனஸ் Z2 மாடுலஸ்ன்னு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3 வேல்யூஸுமே என்னென்னு கிடச்சிருக்கு, √3. ஓகேவா? Z1 மைனஸ் Z2 ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர் இமேஜினரி வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது √3 கிடைக்குது. ஸோ இதுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Z1 ப்ளஸ் Z1 Z2 Z3 ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது மூணுமே எதுக்கு ஈக்குவல், ஆருக்கு ஈக்குவல். ஆர் எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 நாட் ஈக்குவல் டு 0. தென் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு ஆர்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு ஆர். நம்மளுக்கு மாடுலஸ் Z1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர் ஆகும். மாடுலஸ் Z1 ஹோல் ஸ்கொயரை நம்ம Z1 பார்ன்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். Z1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஒவ்வொரு இதுலேயும் அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அதிலேருந்து Z1 Z2 Z3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ, Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 வேல்யூ நம்ம சொல்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை Z2 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை Z3 பார்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எந்த டேர்ம் மிஸ் ஆகும், இந்த 2 வேல்யூஸ் மிஸ் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மிஸ் ஆகும். ஸோ எல்சிஎம் மாடலில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு இப்போ செப்பரேட்டாக இருக்க பார்ஸை நம்ம டோட்டல் பார் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஏன்னா Z1 பார் ப்ளஸ் Z2 பார் இருக்குது அப்படின்னா நம்ம இதை ஹோல் பாராக எடுத்துக்கலாம். Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த ஸ்டெப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் சேஞ்ச் ஆகிருக்கு, மாடுலஸ் Z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z பார். ரெண்டோட வேல்யூவுமே சேம். ஸோ பார் வேல்யூ கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு பார் வேல்யூ கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே கிவன் கண்டிஷன்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எல்லாமே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகி இங்கேயும் ஆர்னு இருக்கும், இங்கே ஆர் இருக்கும். டோட்டலாக ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், ஆர்ன்ற வேல்யூ கிடச்சிரும். Z2 Z3 ப்ளஸ் Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போகுமா, ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர் வேல்யூ ஆப்போசிட் சைட் போயிடும். இந்த மாடுலஸ் Z1 வேல்யூ கீழே வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூவிலேருந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். Z1 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆகுது. இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது Z1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆகுது. இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், Z1ஓட வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை Z1 பார்னு எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த பிளேஸில் எழுதியிருக்கணும் பென்சிலில். ஸோ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோ தட் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார் ஹேஸ் 4 சொல்யூஷன்ஸ். 4 சொல்யூஷன் கிவன் என்ன இருக்குது, Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார்னு இருக்குது. Z பார் மாடுலஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு மாடுலஸ் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Zன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஆப்போசிட் சைடை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மாடுலஸ் Z ஸ்கொயர்
மைனஸ் மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். இந்த டூ டேர்ம்ஸில் மாடுலஸ் இசட் காமன், ரிமைனிங் மாடுலஸ் இசட் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். This is equal to 0. Final mod z equal to 0 or mod z minus 1 equal to 0 கிடைக்கும். Next இந்த condition okay z equal to 0. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது நார்மலாக mod z equal to 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது z bar is equal to 1 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது z bar equal to 1 by zன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 1 by z. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் அனதர் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதோட மீனிங் என்ன? z bar is equal to 1 கிடைச்சிருக்கு. அது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸில் 1 by zன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். z பார்ன்னு இருக்கா, இதை நம்ம 1 by z சப்ஸ்டியூட் பண்ணும்போது z கியூப் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. ஸோ டோட்டலாக இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்றதுனால 3 நான்-ஜீரோ சொல்யூஷன் கிடைக்கும். ஏற்கனவே z ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 4 சொல்யூஷன் இந்த கொஷினுக்கு இருக்குது. இது 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூவிலேருந்து மாடுலஸ் z ஈக்குவல் டு 0,1ன்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 அப்படின்றத ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு z பார் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அதில் z பார் ஈக்குவல் டு 1 by zன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை கிவன் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 சொல்யூஷன் அண்ட் z ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 4 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணி வச்சுக்க போகிறீங்க. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z plus a by 2 plus I b by b மாடுலஸ் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z minus a by 2. கொஞ்சம் கஷ்டம்தான். 3 or 4 டைம்ஸ் ரீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேவா?